தென்காசியில் 1,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்களான 13 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களில் 1,51,902 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ரஞ்சித். தென்காசி மாவட்டத்தில் 1,51,902 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான விவரம். நிச்சயமாக சிவமணி, அதாவது தமிழகத்தில் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் குறித்தான வரைவு வாக்காளர் பட்டியலானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் குறித்தான வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல் கிஷோர் இதனை வெளியிட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள வாக்காளர்களில் அதாவது முன்பு இருந்த வாக்காளர்கள் 13,75,91 என இருந்த நிலையில் தற்போது இறுதி வாக்காளர்கள் பட்டியல் அதாவது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1,51,902 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு தற்போது 12,25,297 வாக்காளர்கள் தற்போது உள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கமல் கிஷோர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி தற்போது வரைவு வாக்காளர்கள் தீவிர திருத்த பட்டியலுக்கு பிறகு இறந்தவர்கள் 70,139 பேர் நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அதேபோல் முகவரி மாற்றம் குறித்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 71,184 எனவும் 2 முறை வாக்காளர்கள் பட்டியலில் இருந்தவர்கள் 10,579 என ஒட்டுமொத்தமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் சேர்த்து 1,51,902 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் ஏதேனும் இருந்தால் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை அரசியல் கட்சியினரோ பொதுமக்களோ தெரிவிக்கலாம் எனவும் அது தொடர்பான விசாரணை மற்றும் மறு வாக்காளர்கள் சரிபார்ப்பு பணி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர்கள் பட்டியலானது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.